உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா, வரம் எனக்கு நீத்தா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. நம் தருமை ஆதீனம் அவர்கள் கீழ்கண்டவாறு ஆசியுரை வழங்கியுள்ளார். தெய்வத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறிச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. அனைத்து சிவனடியார்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு 6 ஆண்டுகளுக்கு மேலாக நம் தொன்மை சமயமாம் சைவ சமயத்திற்கு பல்வேறு நற்பணிகளை ஆற்றி வருவது பாராட்டிற்குரியது. அவற்றுள் 30,000 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மற்றும் குளங்களை மீட்டு கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தமை வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும். நீதிமன்றத்தின் மூலம் புறம்போக்கு நிலங்களை பாதுகாக்க இடைக்கால தடை பெற்றதும் பாராட்டப்பட வேண்டியதாகும். மேலும் இக்கூட்டமைப்பின் மூலம் அரசு தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி அளித்து தொண்டாற்றி வருவது மேலும் சிறப்பிற்குரியது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இக்கூட்டமைப்பு நிறுவப்பட உள்ளமையை அறிந்து அகமகிழ்வு ஏதுகின்றோம். இக்கூட்டமைப்பில் தமிழகம் முழுவதும் உள்ள சிவனடியார்கள் இணைந்து பணியாற்றி வேதநெறி தலைத்தோங்கிடவும் மிகு செய்வத்துறை விளங்கிடவும் முன்வர வேண்டும். ஒற்றுமையே பெரும் பலமாக அமையும். அதுவே யாராலும் வெல்ல முடியாத சக்தியாக இருக்கும் என்பதை வள்ளுவர் இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரை யாரே மிகழ் ஊக்கும் தன்மையவர் என்று குறிப்பிடுவார். எனவே சிவனடியார்களோடு இணைந்து தமிழகம் முழுவதும் மேலும் இக்கூட்டமைப்பு நற்பணிகள் பல்லாற்றலாலும் செய்திடவும் இவ்வரிய செயலை முன்னெடுக்கும் அன்பர்கள், இதில் இணைய உள்ள அனைத்து அடியார் பெருமக்கள் அனைத்து நலன்களும் பெற்றிடவும் எல்லாம் அல்ல ஸ்ரீ செந்தமிழ் சொக்கன் திருவருளை சிந்திக்கின்றோம் என்று சிவனடியார்கள் அனைவருக்கும் அனைத்து சிவனடியார்கள் கூட்டமைப்பில் இணைந்து தொண்டாற்ற நம் குருமகா சன்னிதானம் அவர்கள் ஆசி வழங்கியுள்ளார்.